கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தேவ பலனும் ஞானவுமாய் இருக்கிறார். சற்றே தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. அதை பிட்டு நம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியனை நிரப்புவீராக. வாயில் வார்த்தைகளை வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்னபரம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மை அழைக்கிறார். அது யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களுக்கு தேவன் தேவ பலனாக இருக்கிறார். நமக்கு அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அழைக்கிற தேவன். எதற்காக இந்த உலகத்திலே அவர் வந்தாரோ அதிலே ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் அவர் நம்மை அழைக்கிறார். நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை பெறும்படியாய் அழைக்கிறார். இந்த உலகத்திலே நாம் எல்லா ஆவிக்குரிய நன்மைகளும், பரிசுத்த ஆவி ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு ஊழிய வாழ்க்கை, ஒரு ஊழிய வாழ்க்கையிலே சீஷரான வாழ்க்கை, சீஷர் மட்டுமல்ல அவரோடு நெருங்கி நண்பராய் வாழும்படி நம்மை அழைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையிலே நாம் சந்திக்கும்படி. அகயத்திலே அவர் வருவார். அப்பொழுது நம் ஒவ்வொருவரும் அந்த மகிமையிலே அவரை சந்திக்கும்படி, நம்மை ஆயத்தப்படுத்தும்படி, ஆவிக்குரிய நன்மையினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த உலகத்திலே வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக நன்மைகளை செய்தது மட்டுமல்ல, அநேக உபதேசங்களை நமக்கு வழங்கினார். யோவான் 15:3 அவருடைய உபதேசத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள், வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய சீஷர்களை அவர் முதலாவது அழைத்தார். பேதுரு, அந்திரேயா இவர்களை அழைத்தார். ஒவ்வொருவராயாக அழைத்து 12 பேரை அவர் தம்முடனே வைத்திருந்தார். அவர்கள் பேதைகளாயிருந்தார்கள், ஞானமற்றவர்களாயிருந்தார்கள், பயப்படுகிறவர்களாயிருந்தார்கள், அர்த்தம் புரியாதவர்களாயிருந்தார்கள், ஓமைகள் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் தேவன் அவர்களை நேசித்து அவர்களை தம்முடனே வைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் வெறுமையாய் நம்மை விட்டு விடுவதில்லை. நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை எல்லா ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் நேராக நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படி. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி நம்மை அழைத்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. பிரியமானவர்களே, இந்த அழைப்பை பாருங்கள். அவர் ராஜாக்களை அழைக்கவில்லை, அவர் ஞானிகளை அழைக்கவில்லை, அவர் பெரிய பலமுள்ளவர்களை அழைக்கவில்லை, உள்ளவர்களை அழைக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1:27, 28 படித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் அவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், அவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் பலவீனமானவர்களையும் அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், அப்படித்தான் அவருடைய சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாவம்,
அன்றாடம் அவர்கள் போய் கடலிலே மீன் பிடிக்கிறவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஏழைகளாயிருந்தார்கள், படிப்பறிவர் இல்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்களுக்கு ஞானம் கிடையாது, தைரியம் கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1:5, ஆதலால் நீங்கள் எருசலேமுக்கு விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாரையும் நிரப்பினார். பலத்த சத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். அவர் சொன்னார், இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்று நாமே சோதித்து பார்ப்போம். நாம் பலமுள்ளவர்கள் அல்ல, நாம் ஞானிகள் அல்ல, நாம் உள்ளவர்கள் அல்ல, நாம் இழிவானவர்கள் தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்று தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். அநேக வருடங்களுக்கு முன்பு 1982 ஆண்டு ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது தேவன் என்னை அழைத்தார். தேவன் என்னை அழைத்த பொழுது நான் ஒன்றும் யோசிக்காமல் என் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இன்று நான் என்னை உமக்கு ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். வேதம் எனக்கு தெரியாது, நான் உள்ளவன் அல்ல, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் பலமுள்ளவன் அல்ல. ஆனால் என்று தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினாரோ, வேதத்தை கண்டு தந்தார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார், அநேருக்கு முன்பாக கனம் பண்ணினார். இது எப்படி கிடைத்தது? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலனடைவோம், நாம் சாட்சி சொல்லுவோம், அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பிரியமானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையை படித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு அது புரியும். பேதுருவை தேவன் அழைத்தார். மத்தேயு 4 அதிகாரம் 19 வசனத்தில், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் தேவன் அவர்களை அழைத்து அவர்களை எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியை பெறும்படி என்று சொல்லி அவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வைத்த பொழுது பேதுரு ஞானம் உள்ளவனாக மாறினான். அவன் எழும்பி நின்று எருசலேமிலே அவன் பிரசங்கித்த பொழுது அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் பேதைமை உள்ளவர்கள் அல்லவா, படிக்காதவர்கள் அல்லவா, எவ்விதமாக இப்படி பேசுகிறார்கள், இவர்கள் இயேசு கூட இருந்தவர்கள் ஆனபடியினாலே இவர்கள் இப்படி தைரியத்தோடு பேசுகிறார்கள் என்று ஜனங்கள் சாட்சி சொன்னார்கள். பேதுருவை பாருங்கள், இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போன் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்ற பொழுது பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலித்தான். அவர் எனக்கு தெரியாது என்று சொன்னான். இயேசுவை சிலுவையில் அறைந்தவுடனே அவன் பின்வாங்கினவனாக அவன் மீன் பிடிக்க சென்றான். அவ்விதமான ஒரு மனிதன் தான் அவன். எல்லாவற்றிற்கும் கோபக்காரன், எல்லாவற்றிற்கும் முன்பாக எதையாவது செய்வான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுதோ அவன் ஞானம் உள்ளவனாக மாறினான், அறிவுள்ளவனாக மாறினான். நியாய பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சரியாக கற்றுக்கொண்டான். தேவ ஞானம் அவனுக்குள் இறங்கியது, அனந்த ஞானம் அவனுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தியது. அவன் புரிந்து கொண்டான். அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவனுடைய சங்கிலிகள் தெரிபட்டன, சிறைச்சாலைகள் திறந்தன, அற்புதங்கள் நடந்தன, அதிசயங்கள் நடந்தன. அவனுடைய நிழலை ஆகிலும் தம்மேல் படாதா என்று சொல்லி வியாதிஸ்தர்கள் விரும்பினார்கள். அப்படியாய் அதிசயங்களும் அற்புதங்களும் பேதுருவின் மூலமாக நடத்தப்பட்டது. தேவன் அவனை அழைத்தார், அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் பொழுது தேவன் அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக நாம் நினைப்பதற்கும் அதிகமாக அவன் மாறிவிடுகிறான்.
அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். ஆயத்துறையிலே இருந்த மத்தேயு என்ற ஒரு மனிதனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று சொல்லுகிறார். அவன் அவனுக்கு பின்னாக சென்று தேவனுடைய சீஷனாக மாறிவிடுகிறான். மத்தேயு என்ற சுவிசேஷத்தை எழுதுகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் பொழுது, தேவன் அவன் மேல் தம்முடைய கிருபையை வைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் ஞானமுள்ளமாக மாறிவிடுகிறார்கள், அற்புதத்தை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள், பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆவியின் கனிகளை பெறுகிறார். மத்தேயு 25:22 ஆவியின் கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடங்கம் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் கனியாய் வந்து சேரும் பொழுது அவனுடைய பழைய மனுஷன் மாறிவிடுகிறான். தேவன் அழைக்கும் பொழுது அவன் புதிய மனுஷனாக மாறுகிறான். அவன் நன்மை செய்கிறான். அநேருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் அநேருக்கு நன்மையை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நன்மையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இன்று ஒவ்வொருவரையும் குணமாக்கி கொண்டிருக்கிறார். வேத வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினாலே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். அவைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயின் ஜீவனமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு விசுவாசிப்பீர்களானால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். 2004ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய கன்வென்ஷன்ல நாங்கள் 2 பேரும் களியக்கா வலையில பேசிக் கொண்டிருந்த பொழுது, அது ஒரு பொருத்தனை கன்வென்ஷன். அதை நடத்தியவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்த பின்பு அவருடைய இருதயம் அப்படியாக நின்று போகும் தருவாயில் அதை ஆபரேஷன் செய்வதற்காக அவர் திருவனந்தபுரத்திற்கு விரைந்து சென்றார். நாங்கள் அந்த கூட்டம் முடிக்கும் பொழுது அந்த மைதானத்திலிருந்து ஜெபித்தோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் அவர் ஒரு போன்ல என்னை சந்தித்தார். கேட்டார், சகோதரன் எனக்காக ஜெபிங்கள், எனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும், நாளை எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. தேவனுடைய வெளிச்சம் என்னுடைய இருதயத்திலே பூரணமாக போவதை நான் கண்டேன். சகோதரனை இன்று தேவன் உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்னேன். அந்த அதிசயம் நடந்தது. அவர் மறுநாள் ஆஸ்பத்திரியிலிருந்து விடுபட்டு நம்முடைய சொந்த வேலையை செய்யும்படி அவர் திரும்பி வந்தார். இதுதான் பிரியமானவர்கள் தேவனுடைய வல்லமை. ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் பொழுது அவர் மூலமாய் ஒவ்வொருவரையும் தொடுவார், உங்களையும் தொடுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேடி தேடி ஆசையாக தம்முடைய ஊழியத்திற்கு, சீஷத்துவத்திற்கு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தியானம் பண்ணினோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன் என்றெல்லாம் யோசிக்காமல் கர்த்தருடைய கரங்களில் உங்களை கொடுத்து பாருங்கள். அழகுபடுத்தி பார்ப்பார், ஆசீர்வதித்து பார்ப்பார், உயர்த்தி பார்ப்பார். பிரியமானவர்களே, அப்படித்தான் அவர் பேதுருவை, மத்தேயுவை, யோவானை எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர்களை கொண்டு அவர்களை உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்களையும் அப்படி மாற்றுவார். அதனால் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே, என் ஆண்டவரே எங்களை அழைத்தருளும், எங்களையும் தொடும் ஆண்டவரே. எங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, பலன் இல்லை, ஆனால் எங்களையும் கர்த்தர் உபயோகப்படுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாக விளங்கட்டும் என்று சொல்லி ஆசையாய், சந்தோஷமாய், சந்தேகமே இல்லாமல் தேவனுடைய கரத்தில் உங்களை கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த, இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற உடைய பிள்ளைகளில் பலருக்கு தேவ அழைப்பு இருக்கிறபடினாலே நன்றியோடு நான் தம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் முடியாத ஒரு வேலையிலே இருக்கிறேன், அதில் நேரமே கிடையாது என்று சொன்னாலும் கர்த்தர் அவர்களை காலூன்றி உமக்கு முன்பாக நிற்க செய்ய போகிறபடினால் நன்றியோடு நான் தம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பு, உம்முடைய அஸ்திபாரம் அவர்களை நிலைப்படுத்தி நிறுத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு தம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமை தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்து கர்த்தாவே அவர்களை வலைகளை கொடுத்து அவர்களுடைய கரங்களிலே வலைகளை கொடுப்பீங்க ஆண்டவரே, வரங்களை கொடுப்பீங்க ஆண்டவரே. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவீரப்பா. அவர்கள் சொல்லும் பொழுது
பலர் உம்முடைய முகத்தை தரிசிக்க போகிறபடி நான் நன்றியோடு தம்மை துதிக்கிறேன். அத்தனை கிருபைகளோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் சோத்திரம், தொடுகிறபடினால் சோத்திரம். உம்முடைய மகிமை பிள்ளைகள் மேல் இறங்கி தங்குவதற்காக நன்றியோடு தம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்துவீராக. சந்தோஷமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து மண்டையில் வந்து சேரும் வரை பல்லாயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. உம்முடைய கரம் இறங்கட்டும். கூடவே அப்பா இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you.